அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் எதுவுமே அனுபவிக்க முடியாது. ஆனால் அனுபவிக்க உண்டான அமைப்புகள் அந்த எதுவுமே கிடைக்காது. அதாவது வறுமை, சொத்துக்கள் இல்லாமை போன்ற அமைப்புகள் ஜாதகத்தில் தான் அந்த ஜாதகர் அதாவது கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார். இன்னொரு நிலையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். அதாவது சொத்து பத்துக்கள் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும். இருந்தும் அவற்றை பரிபூர்ணமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையை நல்ல விதத்தில் அதாவது எல்லாமே இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியுங்களா அப்படிங்கிற அமைப்பு யாருக்கு இருக்குது? ஒருவருக்கு. அதாவது இல்லாதவங்க அனுபவிக்க முடியாத ஒரு வகை, இருந்தும் அதை அனுபவித்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாத நிலைமை அதை யாருக்கு அமையும் என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம், லக்னாதிபதி ராசி அதை கட்டாவே வாழ்க்கையில் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் நல்ல மகிழ்ச்சியான, அதாவது இருந்தும் அதை அனுபவிக்க இயலாத நிலை தான் இருக்கும். அதாவது கடவுள் வரம் கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும் அமைப்பில் ஜாதகர் இருக்க மாட்டார். அந்த அமைப்பு தான் அந்த லக்னம், லக்னாதிபதி ராசி மூணும் கெட்டிருக்க நிலைமையில். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா கூட லக்னம் கெட்டு லக்னாதிபதி வளர்த்திருக்கும், இல்லை லக்னாதிபதி கெட்டு லக்னம் வளர்த்திருக்கும், இல்லை குறைஞ்சபட்சம் ராசியாவது வளர்த்துருந்தா கூட ராசி வழி நடத்தி அதன் மூலமாக ஒரு பலன்களை, ஓரளவு நல்ல பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 3 கெட்டு இருக்கும், 5, 9ஆம் இடங்கள் வளர்த்திருக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும், பாக்கியம் இருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க லக்னம், லக்னாதிபதி குறைந்தபட்ச ராசியாக வளர்த்திருக்கும். அதாவது என்னதான் உங்களுக்கு கடவுள் அதாவது கை நிறைய கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்வதற்கு கை நன்றாக இருக்க வேண்டும். அது போல தான் ஒரு ஜாதகத்தில் எல்லா பாகமும் நன்றாக இருந்து தலை மட்டும் நன்றாக இயங்கவில்லைன்னா அந்த ஜாதகர் எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரி தான் லக்னம், லக்னாதிபதி ராசி மூன்றும் கெட்டால் அந்த ஜாதகர் அதாவது நல்ல வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் எதையும் முழுவதையுமாக அனுபவிக்க சந்தோஷமாக இருக்க முடியாது. அவ்வளோ வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இருக்காது. இது 3 கெட்டு இருந்துச்சா. இந்த அமைப்பில் ஒரு உதாரண வீடியோவில் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 25/9/1986 12:57 AM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்கணம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த பிறந்த ஜாதகர். அதாவது லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது, 6ஆம் வீட்டில் சனி, 7ஆம் வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 5 தான் நான் விட்டுட்டேன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் இடத்தில் குரு இருக்கார், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார், 5, 9ஆம் இடங்கள் நன்றாகவே இருக்கிறது. மேலும் 9ஆம் அதிபதியும் உச்ச சந்திரனின் பார்வையில் நன்றாக இருக்கிறார். அந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 வயசு ஆகிடுச்சு. 35 வயசு தான் திருமணமே ஆச்சு. என்ன கேட்டிங்கன்னா ராசிக்கு 7 சனி, லக்னத்துக்கு 7 செவ்வாய். இந்த அமைப்பில் வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா 33 வயசுக்கு மேலே தான் திருமணம். குரு தசை சுக்கிர புத்தி, தாம்பத்திய சூழ்நிலை தரக்கூடிய சுக்கிர புத்தி இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆச்சு. ஆனால் இந்த ஜாதகர் வாழ்க்கை ஆரம்ப கட்டத்திலிருந்து வாழ்க்கையில் அதாவது ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சதா நோய் தொந்தரவுகள், சில நோய்கள் இருக்கும், சில நோய்கள் இருப்பது போல் சில இவருக்கே பெருமைகளும் இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா லக்னத்தை வலுத்த செவ்வாய் பார்க்குறாங்க, ராசியை சனி பகைப்பற்ற சனி பார்க்குறாங்க, லக்னாதிபதி ராகு கேதுகளோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த லக்னத்தை குரு பார்க்குறாங்க. நீங்கள் வக்கர குருவாக இருந்தால் லக்னத்தை குரு பார்க்குறாங்களா, அதனால தான் ஜாதகர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவ்வளோதான் விஷயம். லக்னத்தை குரு பார்ப்பதும் 4ஆம் அதிபதி 5ல் சுக்கிரன் இருக்கிறதும் அதாவது இந்த ஜாதகருக்கு அதாவது பாக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் அதை அனுபவிப்பது லக்னம், லக்னாதிபதி ராசி மூன்றும் கெட்டு போச்சு. அதாவது செவ்வாய் திசையில் இருந்த 6ஆம் அதிபதி திசையில் பிறந்ததிலிருந்து ஜாதகருக்கு சதா ஏதாவது உடல் தொந்தரவுகள், குறிப்பாக சொல்லப்போனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள். ஏனென்றால் 6ஆம் இடம் அங்கே பார்க்கும். 6ஆம் அதிபதி 7ல் இருப்பதால் 6ஆம் இடத்தை சம்பந்தப்பட்ட வயிற்றுவலியில் ஆரம்பிச்சு போக போக ராகு திசையில் அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள். குரு திசை வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அதாவது ஆஸ்துமா பிராமணத்துக்கு மீனாக கடகம், சந்திரனும். இங்கே கடகம் செவ்வாயின் பார்வையில் இருக்க கடகாதிபதி சந்திரனை சனி பார்க்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் வாழ்நாள் முழுவதும் டாக்டருக்கு டெய்லி போயிட்டு தான் இருக்கார். அதாவது வாரத்தில் 4 நாள் டாக்டருக்கு தான் இருப்பார் இந்த ஜாதகம். ஆனால் உடலளவில் பெரிய வியாதி எதுவும் இல்லை. ஆயுள்லாம் பூர்ண ஆயுள் தான். ஏனென்றால் ஆயுள்காரர்கள் சனியை உச்ச சந்திரன் பார்க்குறார். லக்னாதிபதி என்ன இருந்தாலும் கிரகண தோஷத்திலே இருந்தாலும் ஓரளவு ஆட்சி பெற்றிருக்கிறார். லக்னத்தை குரு பார்க்குறாரு. ஆயுளெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஜாதகருக்கு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது எதுவுமே இல்லை.
இதற்கு காரணம் என்ன? அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி கெட்டிருந்து ராசியும் கெட்டால் அந்த ஜாதகருக்கு அதாவது வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிக்கும் அமைப்பு குறைவு. அதாவது அதிர்ஷ்ட ஸ்தானங்கள் என்பது 5, 9 ஸ்தானங்கள் அதிர்ஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் லக்னாதிபதி ஒரு குறைஞ்சபட்ச வலுவலியாக இருக்க வேண்டாம். இங்கே லக்னத்தை குரு பார்த்தாலும் செவ்வாயும் பார்க்குறாரு. லக்னத்தை குரு பார்க்கறதுனால தான் ஜாதகர் ஓரளவு நன்றாக இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதால் வசதி வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இருக்குது. சொத்து பத்துக்களுக்கும் குறைவில்லை, மற்ற எதற்கும் குறைவில்லை. ஆனாலும் வாழ்க்கையில் நிம்மதி என்பது அதாவது நோய் நொடி தொந்தரவு சதாவரை துரத்தி கொண்டே இருக்கிறது. எல்லா வகையான மருத்துவரிடமும் சரி ஜாதகம் சென்று விடுவோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்குது, ஸ்டமக் டாக்டர்கிட்ட போவார். ஒரு நாளைக்கு ஆஸ்துமா பிரச்சனையும் டாக்டர்கிட்ட போவார். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்குது, நியூராலஜிஸ்ட்டு போவார். இது எல்லா டாக்டரும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கடைசி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு போவார். அப்பவும் சரியாகாது. ஒரு 4 மாதம் நல்லா இருப்பார், 4 மாதத்துக்கு தொந்தரவுகளே வரும். ஆள் பார்த்தீங்கன்னா திடகாத்திரமாக நல்லா இருக்கிற மாதிரி தோணும். போதாக்குறைக்கு வந்து வாட்சியத்தின் மனைவியும் பொருந்தா மனைவி. ஏன்னா லக்னத்துக்கு 7 செவ்வாய், ராசிக்கு 7 சனி. இவரே கொஞ்சம் அது முன்னுக்கு பின் முன்னானவர் தான். ஏன்னா லக்னத்தை ராசியோடு சனி செவ்வாய் சம்மந்தப்படும் போது யாருடைய கருத்தையும் ஏற்றுக்க மாட்டார். மனைவியும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி தான். எனவே ஒரு ஜாதகத்தை லக்னம் லக்னாதிபதி ராசி மூவரும் கெட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு பெரிய பாக்கியங்களே அதாவது நிம்மதியான வாழ்க்கை என்பது இருக்காது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது குடிசையில் இருந்தாலும் நிம்மதியாக இருப்பார்கள், நோய் தொந்தரவு இருப்பார்கள். 6ஆம் அதிபதி இங்கே லக்னத்தை பார்க்கிறார், அஷ்டமாதிபதி ராசியை பார்க்கிறார், 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்கிறார். 6, 8 கூடியவர்கள் லக்ன ராசியோடு தொடர்பு கொண்டது அந்த ஜாதகருக்கு அதாவது மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இரவே இருக்காது. 6 கூடியவன் லக்னத்தை பார்த்தாலே அந்த ஜாதகருக்கு நோய் இருக்கும். போதாக்குறைக்கு சந்திரனை சனி பார்த்து இந்த அதாவது இந்த சந்திர புத்தியில் பார்த்தீங்கன்னா குரு சந்திர புத்தியில் இந்த தாயாருக்கு மூளையில் கட்டி இருந்து ஆப்ரேஷன் ஆகி அதில் ஒரு 10 லட்ச ரூபா மன உளைச்சல். தனக்கு உடல்நிலையான தொந்தரவுகள் இருப்பது போன்ற தோற்றம், ஒரு அன்கம்ஃபர்டபுளான குழந்தைவே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் வந்திருப்பார். அவருடைய எண்ணம் போல் எப்போ இந்த நோய் இருக்குமோ அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அந்த நோய் இருக்குமோ இந்த டாக்டர் போனால் எந்த நோயும் இருக்காது. இது போன்ற அமைப்புள்ள இந்த ஜாதகத்துக்கு போதாக்குறைக்கு மனைவி டார்ச்சர் வேறு. இவருடைய தாயாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான அதாவது அழுத்தமான மனநிலைக்காரன். ஏன்னா சந்திரனை சனி பார்க்குறது இல்லைங்களா, சந்திரபுத்தியில் தாயாருக்கு மூளையில் கட்டிக்குன்னு சொல்லி அறுவை சிகிச்சை, அதில் மன உளைச்சல். அதாவது இந்த ஜாதகருக்கு எல்லாம் இருக்கிறது, மனைவி இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, காடு தோட்டங்கள் இருக்கிறது, நிழல்புலங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் நிம்மதியாக வாழ்க்கையை அனுபவிக்க இந்த ஜாதகத்தால் முடியவில்லை. அதுதான் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி இவர்கள் நன்றாக இருந்துவிட்டாலே அதாவது அந்த ஜாதகருக்கு அடிப்படை தேவைகள் கிடைச்சிடும். ஜாதகரும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். அதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு விடுபட்டு வந்துடுவார். இப்போ இந்த ஜாதகருக்கு குருதசை முழுக்கவே அப்படி தான் இருக்கும். சந்திர புத்தி போயிட்டுருக்கு. அடுத்து செவ்வாய் புத்தி நோய் தான் நோய் தான் அந்த டாக்டர்கிட்ட தான் அலைஞ்சிட்டு இருப்பார். சனி திசையில் தான் இந்த ஜாதகருக்கு அதாவது மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா சனி அதாவது 8ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்டாலும் அவர் உச்சச்சந்திரனின் பார்வையில் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். இந்த சந்திர புத்தியிலிருந்து தான் இந்த ஜாதகருக்கு சற்று மூச்சு விடும்படியான அந்த நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுபடும் அமைப்பு உண்டாகும். எனவே ஒரு ஜாதகத்தில் எத்தனை அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு அதனுடைய இணை அமைப்பான ராசியும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நிம்மதியாக அனுபவிக்க முடியாது, ஜாதகரும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதற்கான உதாரண ஜாதகம் தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.